இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 63. கதையோட ஓப்பனிங்ல நம்ம பருட்டோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை திறக்கிறான். ஆப்போசிட்ல சாரடா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா கடைசியா மோமோஷிக்கு கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு தன்னோட அப்பா எங்க அப்படின்ற மாதிரி சாரடா கிட்ட கேட்க, லார்ட்ஸ் வந்து நம்ம எல்லாரையுமே காப்பாத்திட்டாரு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீமாவரி அழுகிற குரல் கேட்கும். உடனே பருட்டோ வேகமா ஓடி போய் ஹீமாவரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஹினாட்டா அன்கான்சியஸா இருப்பா. சாக்குரா அவளுக்கு ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவனோட அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் சாக்குரா வந்து இந்த விஷயத்த சொல்லுவா. நருட்டோ ஆல்மோஸ்ட் அந்த பேட்டில்ல கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில இருந்ததுனால ஹினாட்டா அவளுக்கு உதவி பண்ண போனா. பட் ஹினாட்டாவுக்குமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே பருட்டோ அவனோட அப்பாவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, சரி என்னோட அப்பாக்கு தான் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்பான். அப்பதான் சாக்குரா இந்த விஷயத்த சொல்லுவா. வில்லேஜ்ல இருக்க எல்லா மக்களையுமே காப்பாத்துறதுக்காக நருட்டோவே அந்த அட்டாக்கை மொத்தமா வாங்கிக்கிட்டான். எப்பயுமே அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், வில்லேஜ்ல இருக்க மக்களை காப்பாத்துறது அவனோட டியூட்டின்ற மாதிரி. இதெல்லாம் கேட்டா பருட்டோ அந்த இடத்துல பயங்கர ஷாக்கா தாங்க இருப்பான். சரி மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்க, அப்பதான் சாரடா சொல்லுவான், மீத்கியுமே மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கான். ஷீஸ்னேவும் மத்தவங்களும் மீத்கிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே லார்ட் செவன்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். பருட்டோ இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர டிப்ரெஸா அந்த இடத்தை விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறான். போற வழியில ஈவாபை டிங்கி மெடல் எல்லாம் பாக்குறான். பருட்டோ உனக்கு ஒன்னும் ஆகல, உன்னை நினைச்சு நாங்க ரொம்பவே வருத்தப்பட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்க மக்கள் எல்லாம் பயங்கர காயத்தோட அடிபட்டு தான் அந்த இடத்துல இருக்காங்க. அப்பதான் பருட்டோ அந்த இடத்துல மறுபடியும் மோமோஷிக்கு நருட்டோ அந்த இடத்துல சண்டை போட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, கடைசியா நடந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இவங்களுக்கு இந்த மாதிரி காயம்லாம் பட்டுச்சு. இது பெரிய காயம்லாம் இல்ல, சின்ன சின்ன இன்ஜுரிஸ் தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. லார்ட் செவன்த் மட்டும் இல்லைன்னா இங்க ஒரு பெரிய அழிவே நடந்திருக்கும். அவர் தான் இவ்வளவு விஷயத்த சேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட பருட்டோ அந்த இடத்துல பயங்கர ஷிவரிங்கா டிப்ரெஸா அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடுறாங்க. அப்படி பருட்டோ ஓடி போகும்போது நம்ம ஷீக்கடாயுமே பருட்டோவை பாக்குறான். இனோஜின் ஷீக்கடாய் கிட்ட வந்து அவனை தனியா விடுறது சரிதானா, இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும், அவன் உன்னை ஜெயிக்கும் போது அவன் அமேசிங் சொல்லி நினைச்சான். பட் யார் எதிர்பார்த்தா அவன் சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு சோஜா அங்க இருக்க வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு, நம்ம சூனின் எக்ஸாம்ல தான் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கணுமான்ற மாதிரி தான் கேட்கறான். கவலைப்படாத, மறுபடியும் சூனின் எக்ஸாம் நடத்துவாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு ஆன்சமான ஆள் கூட நான் சண்டை போடணும்ன்ற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருப்பா. இதான் தேவையில்லாம நீ எப்பயும் யோசிக்கிட்டு இருப்பியான்ற மாதிரி தான் இனோஜின் கேட்பான். ஜோஜோ அந்த இடத்துல லார்ட் செவன்த்துக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லார்ட் செவன்த் வந்து அவனை டிஃபீட் பண்ணிருப்பாருன்னு சொல்ல ஷீக்கடாயுமே ஆமான்ற மாதிரி சொல்லுவான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வருட்டோ வேகமா ஓடிக்கிட்டே மோமோஷிகியை பத்தி யோசிச்சுக்கிட்டே தாங்க போறான். இது எல்லா விஷயங்களுமே யோசிச்சுக்கிட்டு நம்ம பருட்டோ வேகமா வெளியில ஓட அந்த இடத்துல மெடிக்கல் பாக்ஸ் தடுக்கி கீழே விழுகிறான். தன்னோட கையில அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் இருக்க விஷயத்த பாக்குறான். அப்பதான் சில பல விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். அவன் சூனி எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது அவனோட அப்பா போட்டோவை பார்த்து, கண்டிப்பா இந்த எக்ஸாம் முடியும் போது நீங்க என்ன அக்னாலேஜ் பண்ணுவீங்க, செகண்ட் ரவுண்ட்ல நான் யாரு காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணியிருப்பான் அந்த போட்டோக்கு முன்னாடி. ஆனா ஃபைனலா அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டக்கு அப்புறம் அவன் சயின்டிபிக் நிஞ்சா டூல் யூஸ் பண்ணது அப்படின்ற விஷயத்த நம்ம நருட்டோ கண்டுபிடிச்சிருவான் இல்லையா. அவன் எதிர்பார்த்தது எல்லாமே தன்னோட அப்பா கிட்ட இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை தான் எதிர்பார்த்திருப்பான். பட் அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லா விஷயங்களுமே நடந்துருச்சு. தன்னால ஒரு விஷயத்தை கூட செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிஞ்சா டூல கழட்டி தூக்கி அடிப்பாங்க. அவனோட அப்பா கடைசியா நீ நிஞ்சாவா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அது ஆமான்ற மாதிரியா அவன் மனசுக்குள்ள ஒத்துக்க ஆரம்பிப்பான். ஹினாட்டா ஃபைனலா அந்த இடத்துல கண்ணை தொடக்க அவ திறந்த உடனே கேட்கிற முதல் கேள்வி நருட்டோ எங்க, நருட்டோக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி தான். அதுக்கு சாக்குராக்கும் ஹிமாவரிக்கும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தான் இருக்காங்க. அப்ப சாஸ்கே அந்த இடத்துல நருட்டோக்கு ஒன்னும் ஆகல, நான் இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். பருட்டோ நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒகாகே ஆபீஸை பார்த்த உடனே வேகமா ஓடி போய் அந்த இடத்துல அவனோட அப்பா இருக்காரான்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. அந்த இடத்தையே சுத்தி பார்க்கும் போது அந்த இடத்துல மினாட்டாவோட போட்டோ இருக்கும். அதை பார்த்த உடனே தான் சில விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலா ஹீமாவரி பர்த்டே அப்ப நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோனை சென்ட் பண்ணத விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பருட்டோ ரொம்பவே கோவப்பட்டு போகும்போது நம்ம ஹினாட்டா நிறைய விஷயங்களை சொல்லி பருட்டோவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த இடத்துல பருட்டோ கிராண்ட் பாவுக்காக நருட்டோ இருந்த டைம்லலாம் உயிரிடவே இல்லை, அதனால ஃபேமிலி கூட இருக்க எவ்வளவு ஃபன்னா இருக்கும்னு சொல்லி விஷயங்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது. என்னோட அப்பா எதுக்காக ஒகாகேவா இருக்காரு, அந்த பாசி சீட்ல உட்காரணும்னா வேற யாரும் இல்லையான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவான். இந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சுக்கிட்டு பருட்டோ அந்த டெஸ்க் கிட்ட போக நருட்டோவுடைய பழைய ட்ரெஸ் இருக்கு, அதை கையில எடுத்துக்கிட்டு அங்க இருக்க பழைய நருட்டோவுடைய போட்டோவை பார்க்கும் போது தான் சாக்குரா ஹாஸ்பிட்டல்ல சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வரும். உன்னோட அப்பா எப்பயுமே இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாரு, உனக்கே தெரியும் இல்லையா, வில்லேஜ காப்பாத்துறது அவரோட டியூட்டின்ற மாதிரி. இன்னமும் பருட்டோக்கு அந்த விஷயம் புரியலன்ற மாதிரி தான் யோசிப்பான். அந்த பழைய ட்ரெஸ்ஸை அவன் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு நீங்க ரொம்பவே அன்கூல்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப அவனையே அவன் கண்ணாடியில பார்த்துக்கிட்டு நான் தான் ரொம்ப அன்கூலா இருக்கேன்ற மாதிரி
மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சாஸ்கே அந்த இடத்துல நீ சொல்றது சரிதான், ஏன்னா நீ அந்த எக்ஸாம்ல சீட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் ஹெட் பேண்டுமே உன்கிட்ட கிடையாது, நீ ஒரு ஷினோபியுமே கிடையாது, முக்கியமா உன்னோட அப்பா இதுக்கப்புறம் கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். உன் அப்பா இதுக்கு முன்னாடி இருந்த அதே சுச்சுவேஷன்ல தான் நீ இருக்க, ஆனா உன்னை கொஞ்சம் லக்கியானவன் தான், ஏன்னா உன்னை பத்தி கவலைப்படுறதுக்காக உன்னோட தங்கச்சியும் உன்னோட அம்மாவும் இருக்காங்க. பரிட்டோ திரும்பி சாஸ்கே கிட்ட என்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்ற மாதிரி கேக்குறான். அப்ப சாஸ்கே வந்து வீக்னஸ் தவிர்த்து மத்த விஷயத்துல உனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீனே தான் அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும், நம்ம சேர்ந்து போய் தான் உன்னோட அப்பாவை காப்பாத்த போறோன்ற மாதிரி சொல்றான். என்னோட அப்பா இன்னும் உயிரோடவா இருக்காருன்னு கேட்க, ஆமா உன்னோட அப்பா உயிரோட தான் இருக்கான், அவனோட சாக்கராவை என்னால சென்ஸ் பண்ண முடியுது, உன் அப்பாக்கு அடிபடிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் இன்னும் அவன் இவரோட தான் இருக்கான்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி 4 காகேவுமே நாங்க ஒக்காகேவை காப்பாத்த ஹெல்ப் பண்றோம், ஒசுச்சுக்கி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விஷயத்த நம்ம இக்னோர் பண்ண முடியாது, நம்மளோட ஒரு ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிருக்காங்க, ஒரு காகேஸா நம்ம இந்த விஷயத்த பண்ணி ஆகணும், இல்லனா காகேன்ற நேமுக்கே அசிங்கம், எனிமீஸ்க்கு நம்மள யாருன்னு புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி சுச்சிகாகே ஃபைனலா சொல்றாங்க. பர்ட்டோ இதெல்லாம் வாயை பொழந்து வாவனு பார்த்துக்கிட்டு இருக்க, காகேஸ்ல அந்த ஸ்க்ரோல்ல என்ன விஷயம் இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் சாஸ்கே இந்த விஷயத்தையே சொல்லுவான். காகியா சாக்ரா ஃப்ரூட்டை ஒசுச்சுக்கி கிளானுக்கு சென்ட் பண்றதையே ஸ்டாப் பண்ணதுனால இந்த ஸ்க்ரோலை வார்னிங்கா சென்ட் பண்ணிருக்காங்க, அவங்க திரும்ப வந்தா அவங்கள அட்டாக் பண்றதுக்காக காகியா நிறைய விஷயங்களை ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கா. அப்ப அதான் காராக்கே புரியும், மேசிவான சாக்கராவெல்லாம் எடுக்கிறது தான் அவங்களோட டார்கெட்டே, அதனால 8லையுமே அட்டாக் பண்ணிருக்காங்க, இப்ப 9லையுமே கிளியரா அட்டாக் பண்ணிருக்காங்க. பட் இந்த சூனின் எக்ஸாம் நடந்தது தான் கஷ்டமான விஷயமே, நான் ஆல்ரெடி ஒருத்தன் கூட சண்டை போட்டிருக்கேன், அவன் அந்த ஃபிஷிங் ஹுக்கை வச்சு மத்தவங்களோட சாக்கரா எல்லாத்தையுமே எடுக்கிறான், நம்ம எனிமீஸ்லாம் ஒசுச்சுக்கிஸா இருக்கிறதுனால நார்மலான சண்டைலாம் வேலைக்கே ஆகாது, வஸ்டான சுச்சுவேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருங்கன்ற மாதிரி சாசுகேவுமே சொல்லுவான். காரா என்ன சொல்லுவானா, மறுபடியும் மக்கள் கிட்ட இருந்து சாக்கரா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி டிவைன் ட்ரீயை ரீஜெனரேட் பண்ண நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லுவான். சாஸ்கே கின்ஷிகியோட எபிலிட்டியை பத்தி சொல்லுவான், அவன் மத்தவங்க சாக்கராவை எடுத்து அது மூலியமா வெப்பன்ஸை கிரியேட் பண்ணுவான், அது மூலியமா அவனால ஃபாஸ்டாவுமே மூவ் ஆக முடியும். இன்னொருத்தன் பேரு மோமோஷிகி, அவனோட கையில இருக்க ரீடிங்கன் மூலியமா எந்த ஜூட்சு வேணா அவனால அப்சர்வ் பண்ண முடியும். சோ அவன் கிட்ட நம்ம ஜூட்சுவை யூஸ் பண்றத மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கணும், நம்ம யூஸ் பண்ணோம்னா அவன் திருப்பி அதையே நம்ம கிட்ட யூஸ் பண்ணுவான். இந்த பேட்டில் உண்மையிலேயே ரொம்ப டஃபா தான் இருக்கும் போலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, சரி நருட்டோ எங்க அப்படின்ற மாதிரி காரா கேட்பான். இந்த ஸ்க்ரோல் மூலியமா அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நருட்டோமே அந்த இடத்துல தான் இருப்பான், என்னோட ரீடிங்கன் மூலியமா ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டேன், சரி நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க 5 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்ப, சாஸ்கே உடனே திரும்பி பர்ட்டோவை பார்த்து நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நீ என்ன அவனை நம்ம கூட கூட்டு வர போறியான்ற மாதிரி காரா கேட்பான். மத்த 3 பேரும் நீ அந்த சின்ன பையனை நம்ம கூட கூட்டு வர போறியா, அது ரொம்பவே ஆபத்து, அவன் இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும், அவன் தான் நருட்டோவுடைய பையன், அது மட்டும் இல்லாம அவன் என்னோட ஸ்டூடெண்ட், அவனை நம்ம கூட கூட்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். பர்ட்டோவே அந்த இடத்துல மேபி நான் இந்த இடத்துல இருக்கலான்ற மாதிரி சொல்ல வர, நான் கரெக்டா தான் சொல்லுவேன், என் கூட வான்ற மாதிரி சாஸ்கே சொல்றான். அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அது ரொம்பவே ஆபத்தான விஷயம், ஆனா உன்ன அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த இடத்துல நாங்க எல்லாருமே சண்டை போட்டு காலி ஆகிற ஸ்டேஜுக்கு போகும்போது நீ அந்த இடத்துல ஒரு டேக் ஓவரா பண்ணணும், உங்களாலே முடியாதுன்ற மாதிரி பர்ட்டோ கேட்க வர, நான் அவங்க கிட்ட தோக்கலாம், பட் நீ கண்டிப்பா தோக்க மாட்ட, நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஷினோபி தான், நீ கண்டிப்பா அவங்கள தோக்கடி பண்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். ஏன்னா பர்ட்டோ அந்த இடத்துல அவனால முடியாதுன்னு சொன்னாலுமே உன்னால கண்டிப்பா முடியும், ஏன்னா நருட்டோவுடைய நீ பெரிய லூசர் அப்படின்னு சொல்ல, என்ன லூசர்னு சொல்ல, ஏன்னா நீ தோக்க விரும்ப மாட்டே இல்லையா, என்னோட வார்த்தைகளை நம்பு அப்படின்னு சொன்ன உடனே பர்ட்டோக்குள்ள கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். போறதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவனோட ஹெட்பேண்டை எடுத்து பர்ட்டோ கிட்ட கொடுப்பான். ஒரு சமயத்துல நான் இந்த ஹெட்பேண்டை தூக்கி போட்டேன், ஆனா உன்னோட அப்பா தான் இதை எடுத்து ரொம்பவே சேஃபா வச்சிருந்தாரு, நாங்க 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிருந்தோம் ஒரு ரியல் பேட்டிலுக்காக, இந்த ஹெட்பேண்டை இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல, பர்ட்டோ அவனோட அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு அதை எடுத்து தலையில கட்டிக்கிறாங்க. மீசுக்காக வந்து என்ன சொல்லுவார்னா, இப்ப நீனே அவனை கூட்டுற போறனா எங்களுக்குமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படியே ஒகாகே ஆபீஸோட மொட்டை மாடிக்கு எல்லாருமே போறாங்க. அந்த இடத்துல சாரடா சாஸ்கே கிட்ட என்னையுமே உங்க கூட கூட்டு போங்கன்னு சொல்ல, இந்த வில்லேஜ்ல நீ மட்டும் தான் இப்போதைக்கு ஷரிங்கன் வச்சிருக்க, அதனால ஷிகமாரு ககாஷி கூட சேர்ந்து இந்த வில்லேஜை காப்பாத்துற வேலையை பாரு. பர்ட்டோக்கு அந்த இடத்துல ஷீகடாய் கிட்ட என்ன சொல்லணும்னே தெரியாது. ஷீகடாய் அந்த இடத்துல முந்திக்கிட்டு உனக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கு, நீ எக்ஸ்பிளனேஷன் பண்ணி டிராக் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் இந்த வேலையை நீ முடிச்சிட்டு வந்து சொல்லு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஃபிஸ் பம்ப் பண்ணுவாங்க. சாஸ்கே ரீடிங்கன் மூலமா போர்ட்டலை ஓபன் பண்றான். அந்த போர்ட்டல் வழியா காகேஸ் எல்லாருமே உள்ள போய்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹினாட்டா ஹிமாவரி வருவாங்க. பர்ட்டோவை பார்த்த ஹினாட்டாக்கு அந்த இடத்துல நருட்டோவை சின்ன வயசுல பார்த்த ஃபீலிங்கே இருக்கும். பர்ட்டோ அந்த இடத்துல நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷீகடாய் சாரடா 2 பேருமே இந்த இடத்த பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாசுகேவுமே அந்த போர்ட்டல் வழியா போவாங்க. எனக்காக காத்துருங்கப்பா, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் பர்ட்டோ யோசிச்சுக்கிட்டு போனா. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண
பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து தினைக்குமே நம்ம பருட்டோட எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.